கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு பிரதம மந்திரி தேவையாயிருந்தபடியால் அதற்கான சரியான ஒரு மனிதனை தேடினார். தேடி தேடி கடைசியில் 3 பேரை கண்டுபிடித்து அவர்களில் யார் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அந்த மனிதனை பிரதம மந்திரியாக்க தீர்மானித்தார். அதன்படி ஒரு கதவில் ஒரு பெரிய பூட்டை உண்டு பண்ணி அதை மாட்டி யார் முதலில் கதவை திறக்குகிறார்களோ அவர் பிரதம மந்திரி ஆவார் என்று அறிவித்தார். அதன்படி 3 அதை திறப்பதற்கு முயற்சித்தார்கள். அவர்களில் 2 தங்களுக்கு தெரிந்த கணக்கு எல்லாம் போட்டு பார்த்து எப்படி திறப்பது என்று மண்டையை உடைத்துக் கொண்டிருந்தார்கள். 3வது மனிதனோ ஒன்றும் செய்யாமல் ஒரு நாற்காலியில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து மற்ற 2 இன்னும் எப்படி திறப்பது என்று மண்டையை உடைத்துக் கொண்டிருந்தபடியால் இவர் போய் அந்த கதவின் கைப்பிடியை தொட்டார். உடனே கதவு திறந்து கொண்டது. இந்த கதவு பூட்டப்படவே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை திறக்கக்கூடாதபடிக்கு பயம், அவிசுவாசம், அறியாமை, பெருமை போன்ற அநேக பூட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அது பூட்டப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். விசுவாசத்தோடு நாம் அதை போய் திறந்தால் வெற்றி, நல்ல நிலைமை, நல்ல சந்தர்ப்பங்கள் என்று அநேக காரியங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையிலும் பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கின்றனவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். நம்பினால் உங்களுக்கும் அந்த கதவுகள் திறக்கப்படும்.